இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நிலையான அரசியல் அமைப்பால் மடானி அரசாங்கத்திற்கு வெற்றி. கடந்த 2 ஆண்டுகளாக நாட்டை ஆளும் மடானி அரசாங்கத்தின் வெற்றி என்பது அரசியல் நிலைத்தன்மை, தெளிவான கொள்கைகள் மற்றும் பொது சேவை ஊழியர்களின் அர்ப்பணிப்பின் விளைவாகும். மலேசியாவின் தரத்தை உலகளாவிய நிலையில் எடுத்து செல்வதற்கு நாட்டு மக்கள் அரசாங்கத்துடன் கைகோர்த்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த வெற்றியானது நிலையான அரசியல் அமைப்பால் சாத்தியமானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாட்டின் ஒன்றுபட்ட தலைமைத்துவத்தால் நிலைத்தன்மை ஏற்பட்டுள்ளது. இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் செயல்திறன் மற்றும் தயார் நிலையை காட்டும் அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பு முக்கியமாகும். அவர்கள் சீர்திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களை செயல்படுத்துகின்றனர் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் மடானி அரசாங்கத்தின் 2ஆம் நிறைவாண்டை முன்னிட்டு நடைபெற்று வரும் 2TM மற்றும் 2024 பொது சேவை உருமாற்றத்திற்கான தேசிய மாநாட்டின் போது பிரதமர் அதனை தெரிவித்தார். மேலும் நாட்டை வளப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் தனியார் துறையின் ஈடுபாட்டிற்கும் அன்வார் நன்றி பாராட்டினார். மலேசியாவில் இருந்து ட்வெட் கற்றுக்கொள்ள வியட்நாம் விருப்பம். தங்களது மாணவர்கள் மலேசியாவில் இருந்து ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்பயிற்சி திட்டங்களை கற்றுக்கொள்ள வியட்நாம் ஆர்வம் காட்டுகிறது. வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளர் டோ லாம்புடன் வெள்ளிக்கிழமை நடந்த சந்திப்பில் இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாயித் ஹமீதி தெரிவித்தார். உயர்கல்வி மற்றும் ட்வெட்டில் மலேசியா ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து விட்டதை அவர்கள் அறிவார்கள் என்று சாஹித் கூறினார். மாணவர்கள் பரிமாற்றம் குறித்து தாங்கள் பேசிக் கொண்டதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் நிருபர் சோஹன் தாஸ் ஹவானா நிதி உதவியை பெற்றார். கடந்த 50 ஆண்டுகளாக எழுத்துத்துறையில் சேவையாற்றி வந்த சோஹன் தாஸ் எனும் 81 வயதான முன்னாள் நிருபர் நேற்று தபுங் காஷி அட் ஹவானா நிதி உதவியை பெற்றார். மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பெர்னாமா பணிக்குழுவுடன் லாபூன் கெருபாங் சத்துவில் உள்ள அவரின் வீட்டிற்கு சென்று தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் நிக் கமருஜமான் நிக் ஹுசைன் அந்நிதி உதவியை வழங்கினார். எழுத்துத்துறையில் அவர் ஆற்றிய சேவை வளர்ந்து வரும் ஊடகவியலாளர்களுக்கு பெரும் உத்வேகமாக இருக்கும் என்று நிக் கமருஜமான் தெரிவித்தார். பெர்னாமாவின் தலைமை செயல்முறை அதிகாரி நூருல் ஹாஃபிதா கமாலுடன் வர்த்தகத்துறை தலைவர் மஸ்துரா ஹசன், அலுவல் விவகார பிரிவு தலைவர் மரியாத் முகமது ஆரிஃப், ஒளிபரப்பு விற்பனை பிரிவு மூத்த நிர்வாகி ஃபரான் முஸ்தபா கமல் மற்றும் லாபுவான் செய்தியாளர் ஜெய்லானி ஹசான் ஆகியோரும் சோஹன் தாஸை சந்தித்தனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டதில் இருந்து தபுங் காஷி அட் ஹவானா நிதி உதவியை பெறும் 196வது நபராக சோஹன் விளங்குகிறார். தற்போது உள்ளூர் நாளிதழான லாபுவான் டெய்லி எக்ஸ்பிரஸில் பணிபுரியும் சோஹன் தாம் பெற்ற இந்த உதவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இவ்வாண்டின் 10 மாதத்தில் 21 கோடி ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தது PPM. இந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் மாதம் வரையில் 21 கோடி ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்ததன் வழியாக 7103 சம்பவங்களை முறியடித்து கடல்சார் போலீஸ் படை PPM சிறந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. போதைப் பொருள், சிகரெட், மதுபானம் பறிமுதல், பெட்ரோல், டீசல், நிலம் மற்றும் கடல் வன விலங்குகள் கடத்தல் போன்றவற்றை கைப்பற்றி வெற்றி பெற்றதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்சி ரசருடின் ஹுசைன் கூறினார். அரச மலேசிய போலீஸ் படை PDRM தலைமைத்துவத்தின் சார்பாக கடல்சார் போலீஸ் படை PDRM குள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தற்காத்து வருகிறோம். இது மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் கீழ் வைக்கப்படலாம் என்றார் அவர். சனிக்கிழமை லஹடத்துவில் உள்ள PPM தலைமையகத்தில் நடைபெற்ற 77வது விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் ரசருடன் அவ்வாறு தெரிவித்தார். சபா மாநிலத்தில் கடத்தல் வழக்குகளை குறைப்பதில் PDRM வெற்றி பெற்றுள்ளதாக கூறிய அவர் 2020 முதல் தற்போது வரை மாநிலத்தில் கடத்தல் மற்றும் பிணைப்பணம் கூறும் சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் கூறினார். 2TM நிகழ்ச்சியில் மலிவான தொலைத்தொடர்பு சாதனங்களும் சலுகைகளும். மடானி அரசாங்கத்தின் 2ஆம் நிறைவாண்டை முன்னிட்டு நடைபெற்று வரும் 2TM நிகழ்ச்சியில் மலிவான தொலைத்தொடர்பு சாதனங்களும் கவர்ச்சிகரமான இணைய சேவை திட்டங்களும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்கும் சிறப்பு சலுகைகளில் இடம்பெற்றுள்ளன. அதோடு இந்நிகழ்ச்சிக்கு வருகை அளிப்பவர்கள், அமைச்சுகள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க துறை முகப்புகளில் பல்வேறான சேவையும் நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார்.
கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்று வரும் டூட்டியம் நிகழ்ச்சிக்கு நேற்று வருகை அளித்த பாமி செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். பல நிறுவனங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்நிகழ்ச்சியில் பதிந்து கொண்டுள்ள கூடுதல் தகவலையும் அவர் வழங்கினார். சீன மாஸ்டர்ஸ் நாட்டின் கலப்பு இரட்டையர் ஜோடி இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. சீன மாஸ்டர்ஸ் பொது பூப்பந்து போட்டி நாட்டின் கலப்பு இரட்டையர்கள் ஹோபாங் ரோன் சுங் ஜி ஜோடி இறுதி சுற்றுக்கு முன்னேறினர். ஹாங்காங் போட்டியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய அவர்கள் சூப்பர் 750 இறுதிப் போட்டிக்கு நுழைவதன் வாயிலாக வரலாற்றை படைத்துள்ளனர். ஜிம்னாசியம் செஷன்ஸில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் தாங் சுன் மாங் சே இங் ஸ்வெட் ஜோடியை தோற்கடிக்க ஹோங்பாங் ரோங் செங் சூ ஈன்ரோ ஜோடி 65 நிமிடங்கள் வரை போராட வேண்டியிருந்தது. 21-14, 17-21, 21-9 என்ற புள்ளி கணக்கில் அவர்கள் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு தேர்வாகினர். இன்று நடைபெறவிருக்கும் போட்டியில் சீனாவின் முதல்நிலை விளையாட்டாளர்களான ஃபெங்யான் சே ஹுவாங் டோங் ஆகியோரை சந்திக்க உள்ளனர். உணவு பாதுகாப்பின்மையை கையாள ஐநா நிதி கோரியது. உலகில் 73 நாடுகளில் 34 கோடியே 30 லட்சம் மக்களை பாதிக்கும் உலகளாவிய உணவு பாதுகாப்பின்மையை கையாள 1690 கோடி அமெரிக்க டாலர் நிதியை ஐநா சபையின் உலக உணவு திட்டம் WFP கோரியுள்ளது. தொற்று நோய் காலகட்டத்தில் ஏற்பட்ட உணவு நெருக்கடியின் இறுதி நிலையை தற்போதைய உணவு பஞ்சம் நெருங்கி வருவதாகவும் WFP எச்சரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு குளோபல் அவுட்லுக்கை அறிமுகப்படுத்திய ஐநா நிறுவனம் உலகளாவிய உணவு தேவை பிரச்சினைகளை தீர்வு காண 1690 கோடி அமெரிக்க டாலர் நிதியை கோரியது. சுமார் 19 லட்சம் பேர் உணவு பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக WFP குறிப்பிட்டுள்ளது. எனினும் 2024ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறையினால் நடவடிக்கையை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பெரும்பாலும் உதவிகள் இன்றி பாதிக்கப்பட்டவர்களை விட்டு விடுவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்தது. தெற்கு சூடான், ஹெய்டி மற்றும் மாலியில் சில பகுதிகள் உட்பட காசா மற்றும் சூடானில் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது.